சொல்லும்பொழுது நான் எடுத்து சொன்னேன். அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும், எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும்பொழுது, அது சார்ந்த அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களோ அவர்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதற்கண்டு இப்போ இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய தீர்ப்புகள்லாம் எங்களிடம் காமிச்சிருக்காங்க. எங்களுக்கும் அதற்கான கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கருத்தை நாம் எப்படி பின்பற்றலாமா, அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுது முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல்கள் வருமா என்கின்ற விதத்தில் சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2500 ரூபாயை நாம் உயர்த்தி அது 12,500 இதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.